பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீர் மனுஷன் அல்ல தேவன் என்று சொல்லி அவர் தாங்க மாறாதவர். அதை பற்றியதான் ஒரு பாடலை பாடி தேவாதி தேவனை மகிமைப்படுத்தி துதிக்கலாமா? வாருங்கள், சேர்ந்து பாடுவோம். நீர் மனுஷன் அல்ல தேவன், மன உருக்கமுள்ள தேவன். நீர் மனுஷன் அல்ல தேவன், மன உருக்கமுள்ள தேவன். காயப்பட்ட தோளின் சுமையை முறிக்கும் தேவன். காயப்பட்ட தோளின் சுமையை முறிக்கும் தேவன். நீர் மனுஷன் அல்ல தேவன், மன உருக்கமுள்ள தேவன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். இஸ்ரவேலின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். எல்லை பெரிதாக்கிடும் உம் கரம் என்னோடு இருக்கட்டும். எல்லை பெரிதாக்கிடும் உம் கரம் என்னோடு இருக்கட்டும். தீங்குகள் என்னை வேதனைப்படுத்தாமல் அதற்கென்னை விலக்கி காத்திடும். நீ மனுஷன் அல்ல தேவன், மன உருக்கமுள்ள தேவன். பாவங்களை நினைத்தால் யார் நிலை நிற்க முடியும்? என் பாவங்களை நினைத்தால் யார் நிலை நிற்க முடியும்? சாபங்களை முறித்தால் நான் தொடர்ந்து ஓட முடியும். எங்கள் சாபங்களை முறித்தால் நான் தொடர்ந்து ஓட முடியும். இரவின் காவலர் விடியலை நோக்கிடும் போல் என் ஆத்துமாவும் மக்காய் ஏங்குதே. நீர் மனுஷன் அல்ல தேவன், மன உருக்கமுள்ள தேவன். நீர் மனுஷன் அல்ல தேவன், மன உருக்கமுள்ள தேவன். நீதி செய்யும் என் தேவனே, எழுந்திருக்க மாட்டீரோ? நீதி செய்யும் என் தேவனே, எழுந்திருக்க மாட்டீரோ? எதிர் நிற்க பலனில்லை, என்ன செய்வதென்றும் தெரியவில்லை. எதிர் நிற்க
பலனில்லை, என்ன செய்வதென்றும் தெரியவில்லை. உதவியை தவிர வேறொன்றும் எனக்கில்லை. என் கண்கள் உம்மையே பார்க்குதே, நீர் மனுஷன் அல்ல தேவன், மன உருக்கமுள்ள தேவன். நீர் மனுஷன் தேவன், மன உருக்கமுள்ள தேவன். காயப்பட்ட தோளின் சுமையை முறிக்கும் தேவன், காயப்பட்ட தோளின் சுமையை முறிக்கும் தேவன். நீ மனுஷன் அல்ல தேவன், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் தாமே, இயேசு தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நான் இந்த பூமியில் இருக்கிறேன், நான் படும் பாடு அவருக்கு எங்கே தெரிய போகிறது என்று சொல்லி அநேகர் புலம்புவதை நான் கேட்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் அவதிப்படுகிறதெல்லாம் அந்த தெய்வத்துக்கு எங்கே தெரிய போகிறது என்று சொல்லி கலங்குகிறவர்கள் உண்டு. ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த சோதனை வழியாக நாம் கடந்து போகிறோமோ அந்த சோதனையில் இருந்து நம்மை விடுதலையாக்க, நம்மை காப்பாற்ற, நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்பட்டார், பொல்லாத மனிதர்களால் சோதிக்கப்பட்டார், சொந்த ஜனங்களினால், குடும்பத்தினரால், அந்த சுய ஜனங்களால் அவர் சோதிக்கப்பட்டார். அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்திராத துயரமே இல்லை. ரோம சேவர்கள் அவருடைய தலையில் அடித்து உன்னை குட்டினவன் யார் என்று சொல்லு என்று சொல்லி அவமானப்படுத்தினார்கள், கேவலமாக பேசினார்கள், அவதூறுகள் வழியாக அவர் கடந்து போனார். இன்றைக்கு நாம் எந்தெந்த விதமான சோதனையின் பாதையில் கடந்து போகிறோமோ அதே விதமான சோதனைகளின் பாதையில் கடந்து போனவராக இருக்கிறார். அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு, உங்களுக்கு உதவி செய்ய இன்றைக்கும் அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகள் என்ன, பாடுகள் என்ன, நீங்கள் கடந்து போகிற துயரங்கள் என்ன, உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி, எனக்காக பாடுபட்டவரே, அடிக்கப்பட்டவரே, சோதனையின் வழியாய் கடந்து போனவரே, இந்த சோதனையில் எனக்கு உதவி செய்யும் என்று கூப்பிட்டு பாருங்கள், ஜெபித்து பாருங்கள். இந்த சோதனையின் நடுவில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்து இந்த சோதனையின் பாதையில் இருந்து உங்களை தூக்கி எடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். யாரெல்லாம் சோதனையின் பாதையில், பாடுகளின் பாதையில் கடந்து போகிறார்களோ, எனக்கு யார் இருக்கிறார்கள்? நான் தனித்து இந்த உபத்திரவத்தின் பாதையில் கடந்து போகிறேன், தனித்து இந்த கண்ணீரின் பாதையில் கடந்து போகிறேன், எனக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லை என்று கலங்கி நிற்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் சோதனையின் மத்தியில், பாடுகளின் மத்தியில் உதவி செய்ய வல்லவராகிய உம்முடைய நாமத்தை சொல்லி, இயேசு என்ற பெயரை சொல்லி கூப்பிடுகிற, ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் கடந்து போகிற இந்த சோதனைகளை மாற்றி தந்து, பாடுகளை மாற்றி தந்து, அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் துயரத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிறீர். உம்முடைய வசனத்தின்படியே, உம்முடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர் என்று சொல்லி உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்ததா? நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாமே. கர்த்தராகிய தேவனை நாங்களும் உங்களோடு சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.